அண்டப்புழுகனை வென்ற ஆகாசப்புழுகன். முன்பு ஒரு காலத்தில் இந்தியாவின் வடக்கு திசையில் புழுகு என்று ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டில் யார் பெரிதாக புழுகுகிறார்களோ அவர்களே ராஜா. அதைவிட கொஞ்சம் குறைவாக புழுகுகிறவன் முதல் மந்திரி. அதைவிட ஒரு படி குறைவாக புழுகுகிறவன் இராணுவ மந்திரி. அப்படியே நிதி மந்திரி, உணவு மந்திரி என்று வரிசையாக பதவிகள் கிடைக்கும். யார் நன்றாக புழுகுகிறார்கள் என்று முடிவு சொல்வதற்கு புழுகுமந்திரி ஒருவர் இருந்தார். அவர் 5 வருடங்களுக்கு ஒரு முறை புழுகுப் போட்டி நடத்தி எல்லோரையும் தேர்வு செய்வார். இப்போது அந்த நாட்டை ஆண்டுகொண்டிருந்த ராஜாவின் பெயர் அண்டப்புழுகன். முதல் மந்திரியின் பெயர் அண்டாப்புழுகன், இராணுவ மந்திரியின் பெயர் குண்டாப்புழுகன், நிதி மந்திரியின் பெயர் கொப்பரை புழுகன், வெளியுறவுத்துறை மந்திரியின் பெயர் செப்பானை புழுகன். இப்படியே குத்துப்பூனி புழுகன், சருவச்சட்டி புழுகன், வானலி புழுகன், கெண்டி புழுகன், தமிழர் புழுகன் என்று அவர்கள் சொல்கிற பொய்களுக்கு ஏற்ப பெயர் வைத்துக் கொண்டார்கள். மக்கள் பாவம். இவர்கள் சொல்கிற பொய்களை கேட்க முடியவில்லை. எதிர்த்து பேசவும் முடியவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாங்க புழுகாத புழுகா, அப்படி என்ன புழுகிவிட்டார்கள் என்றுதானே கேட்கிறீர்கள். ராஜா அண்டப்புழுகன் நான் பிறக்கும் போதே என் தலையில் கிரீடத்துடன் தான் பிறந்தேன் என்று சொல்லுவான். யாராவது அம்மாவின் வயிற்றுக்குள்ளே கிரீடத்துடன் இருக்க முடியுமா? அப்புறம் கிரீடம் எப்படி வயிற்றுக்குள்ளே வந்துச்சுங்கிற கேள்வியும் இருக்கு. முதல் மந்திரி அண்டாப்புழுகன் நான் நடந்து போனா கடல் ஒதுங்கி வழி விட்டுரும் என்று சொல்லுவான். சாலைகளில் உள்ள பள்ளத்தில் தேங்கிக் கிடக்கும் நீர் கூட வழி விடாது. குண்டாப்புழுகன் நான் வாயை திறந்தா 1,00,000 படை வீரர்கள் என் வாயிலிருந்து வருவாங்க என்றான். ஆனால் குண்டாப்புழுகன் வாயிலிருந்து அவன் நேற்று தின்ற பிரியாணியின் கெட்டுப்போன வாசனைதான் வந்தது. கொப்பரை புழுகன் என் உடலின் அத்தனை ஓட்டைகள் வழியாகவும் தங்கக்காசு கொட்டும் என்று சொல்லுவான். ஆனால் அவன் உடலிலிருந்து கத்தாழை நாற்றம் அடிக்கும் வியர்வைதான் கொட்டும். அப்புறம் என்ன? செப்பானை புழுகன் சும்மா இருப்பானா? நான் ஊம்னு சொன்னா போதும் உலகத்திலுள்ள அத்தனை நாட்டு ராஜாக்களும் தங்களுடைய நாட்டைச் சுருட்டி கொண்டு வந்து என் கையில் கொடுத்து விடுவார்கள் என்பான். ஆனால் எந்த நாட்டுக்கும் வரக்கூடாது என்று செப்பானை புழுகனுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தினமும் அரசாங்க அறிவிப்புகள் வேறு வரும். இனி யாரும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது. தினமும் நம்முடைய குலதெய்வமான எலிமூத்திரத்தை குடித்தால் தீராத நோயெல்லாம் தீர்ந்துவிடும் என்றோ. புழுகு நாட்டு கடலுக்கடியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய கற்கால பாலம் இருக்கிறது. அதனால் இனிமேல் மக்கள் அந்த பாலத்தில் தான் நடந்து செல்ல வேண்டும் என்றோ. பூனையின் தலையை யானைக்கு வைத்து தைத்து மருத்துவத்தில் வெற்றிகண்ட நாடு என்பதால் இனி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய நம் மூதாதையர் சொன்ன பாம்ஹீரிம் மாம்ஹிரிம் என்ற மந்திரத்தை சொன்னால் போதும் ஆபரேஷன் நடந்துவிடும் என்றோ. மழை பெய்ய எல்லோரும் டம்ளருக்குள் உட்கார்ந்து மழையே மழையே போ என்று ஆங்கிலத்தில் பாட வேண்டும் என்றோ. விசித்திரமான அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். இதையெல்லாம் மக்கள் சரியாக கடைபிடிக்கிறார்களா என்று புழுகர் படை ஒன்று கண்காணிக்கும். பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் புழுகு மூட்டைகள் தினசரி அவிழ்த்து விடப்பட்டன. அண்டப்புழுகன் காலடி பட்டால் மண் பொன்னாகிறது. அண்டாப்புழுகன் கை பட்டால் வயலில் நெல் தானாக விளைகிறது. ஏனெனில் பத்திரிகைகளையும் தொலைக்காட்சிகளையும் நடத்தி கொண்டிருப்பது அண்டப்புழுகன் தானே. மக்களுக்கு வாழ வழியில்லை. விவசாய நிலங்களில் வீடுகள் வந்து விட்டன. படித்தவர்களுக்கு வேலையில்லை. ஏழை மக்கள் ஒரு வேளை உணவுக்கு வழியில்லாமல் கஷ்டப்பட்டனர். புழுகு நாட்டின் கடைக்கோடியில் அண்டப்புழுகன் ஆட்சியை பிடிக்காத சில இளைஞர்கள் கூடி மக்கள் படுகிற துயரங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர். அங்கே இருந்த இளைஞன் மகிழன் அடுத்த போட்டியில் நாம் கலந்து கொண்டு இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவோம் என்றான். எல்லோரும் ஏற்றுக்கொண்டனர். 5 ஆண்டு முடிந்து புழுகு போட்டி தொடங்கியது. அண்டப்புழுகன் தன்னுடைய புழுகை சொன்னான். நான் பிறந்த அடுத்த நிமிடமே டிஜிட்டல் கேமிராவில் படம் பிடித்தேன். அந்த புகைப்படம் இதோ என்று ஒரு குழந்தையின் விரலில் கேமிராவின் வார் இருப்பதைப் போல இருந்த படத்தை காட்டினான். உடனே புழுகு மந்திரி ஆகா ஆகா எப்பேற்பட்ட புழுகு! அடுத்த 5 வருடத்துக்கும் இவரே ராஜா என்று சொல்லி முடிக்கும் முன்னால் மகிழன் முன்னால் வந்தான். இருங்கள் புழுகுமந்திரியாரே, என்னுடைய புழுகையும் கேளுங்கள். அப்புறம் முடிவு பண்ணுங்கள். அண்டப்புழுகனும் புழுகுமந்திரியும் மகிழனை அலட்சியமாக பார்த்தார்கள். இவன் என்ன புழுகப் போறான்? புழுகுவதற்கு என்றே பிறந்தவர்கள் தாங்கள்தானே என்ற இருமாப்பில். நீ யார்? உன் பெயர் என்ன என்றார்கள். மகிழன் ஐயா, என் பெயர் ஆகாசப்புழுகன். நமது அண்டப்புழுகன் பிறந்த பிறகுதான் டிஜிட்டல் கேமிராவில் படம் எடுத்ததாகச் சொன்னார். நான் அம்மாவின் வயிற்றுக்குள் இருக்கும்போதே டிஜிட்டல் கேமிராவில் என்னையே படம் எடுத்திருக்கிறேன். என்னது, அம்மாவின் வயிற்றுக்குள் இருக்கும்போதா? புழுகிறதுக்கும் ஒரு அளவில்லையா என்று புழுகுமந்திரி சொன்னான்.
மகிழன் சிரித்துக்கொண்டே, இதோ ஆதாரம் என்று வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தையை ஸ்கேன் செய்த படங்களை காட்டினான். இந்த படங்கள் கருப்பாக இருக்கின்றன, நான் ஏத்துக்கிடமாட்டேன் என்று புளுகுமந்திரி சொன்னான். மகிழன் உடனே, இருட்டிலிருந்து எடுத்ததாலே இருட்டாருக்கு. என்ன மக்களே, என்ன சொல்றீங்க என்று சுற்றியிருந்த மக்களை பார்த்து கேட்டான். உடனே மக்கள், ஆமா, இதுதான் ஆகாசப்புழுகு, ஆகாசப்புழுகன் வாழ்க என்று கத்தினார்கள். வேறு வழியில்லாமல் புளுகுமந்திரி மகிழனையே புளுகு நாட்டின் ராஜாவாக முடிசூட்டினான். ராஜா மகிழன் முடிசூட்டியவுடன் செய்த முதல் வேலை, அண்டப்புழுகனையும் அவனுடைய ஆட்களையும் நாட்டை விட்டே துரத்தினான். புளுகு நாட்டின் பெயரை அறிவு நாடு என்று மாற்றினான். ஆட்சியில் மக்களையும் பங்கெடுக்க வைத்தான். அறிவு நாடு அறிவுள்ள நாடாக திகழ்ந்தது. எனக்கு பிடித்த இந்த கதை உங்களுக்கும் பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு லைக் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.